லார்ட். உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை பேர் தேவனுக்கு நன்றி செலுத்துறீங்க? நன்றி நிறைந்த உள்ளங்க அந்த தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, தேவனை சோத்திரம் செய்கிறது அப்படிங்கிறது என்ன? நன்றிகளை செலுத்துறது, தேங்க்ஸ் கிவிங் பண்றது. தேங்க்ஸ் கிவிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுதான் பாருங்க, தேவன் நமக்கு ஏற்கனவே செய்த எல்லா விஷயங்களும் நினைச்சு 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 நன்றி செலுத்தும் போது இன்னமும் நமக்கு தேவன் வரப்போற நாட்களிலும் செய்வார், எல்லாவற்றையும் நான் ஜெயிப்பேன்ங்கிற விசுவாசத்தை கொடுக்கிறது. அப்ப அந்த தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் இல்லைன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு வெறுப்பு, ஒரு சோர்வு, என்னத்தான் நடந்துருச்சு, என்ன வாழ்க்கையில செஞ்சுட்டோம், என்ன கடவுள் நமக்கு செஞ்சுட்டாருன்னு சொல்லி ஒரு கசப்பையும் கொடுத்து அவிசுவாசக்குள்ள தள்ளிடுது. அப்ப தேங்க்ஸ் கிவிங் ரொம்ப முக்கியம். அதை ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக இன்றைக்கு நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரத்துல பாருங்க, 11ல அவங்க எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகிறதுல சமாரிய கலிலேய நாடுகள் வழியா இயேசு போயிட்டு இருக்காரு. அப்ப பாருங்க, ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க. இயேசு, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். குஷ்டரோகம்ங்கிறது எவ்வளவு மோசம் நமக்கே தெரியும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. அவ்வளவு ஒரு ஒஸ்டான ஒரு சிச்சுவேஷன். அவங்களெல்லாம் ஊருக்கு வெளியில உட்கார வச்சிருவாங்க. அவங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா இயேசுவை பார்த்து, அவர் மனது உருக்கம் உள்ளவர், அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் வல்லவர், கண்டிப்பாக எங்களுக்கு இறங்குவார், எங்களுக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை நோக்கி கூப்பிடுறாங்க. முதல்ல அவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முதல் எவ்வளவு அவர் நல்லவர் அப்படிங்கிற அறிவு வேணும். அப்படியாக அவங்க செய்யறாங்க. அப்ப என்ன நடக்குது? இயேசு எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசிரியர் உங்களை காண்பீங்கள் என்றார். பாருங்க, அப்படியாக அவங்க பார்த்தாலே அவருக்கு தெரியுது இவங்களுக்கு என்ன வேணும், சுகம் வேணும். அப்படியே ஆசிரியர்களுக்கு போய் காமிங்கன்னா, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகம் இருந்து ஒருத்தர் சுத்தமானா கூட அதை போய் அங்கே ப்ரீஸ்ட்டு தான் காமிச்சு அவங்க செக் பண்ணி ஓகேன்னு சொன்னாதான் மறுபடியும் வில்லேஜ்குள்ளே என்டர் பண்ணுவாங்க, அந்த ஊருக்குள்ளே அனுமதிப்பாங்க. அப்போ பார்க்குறாரு, பார்த்துட்டு சுத்தமாக செய் அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசாக இங்கே பேசினதா லூக்கால குறிப்பாக போடலை. நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றால் அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அது அவங்க என்ன வரல, தொடலை, எதுவும் பண்ண சொல்லலை, போங்கன்றாரு. ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இவர் வார்த்தையில் வல்லமை இருக்கு, இவர் பெரியவர், இவர் சொன்னா அது அப்படி ஆகும், எஸ் நாங்கள் அதை அப்படியே கீழ்படுகிறோன்னு நம்பிக்கையோடயே போறாங்க. அதுதான் விசுவாசம். போகும் பொழுதே சுத்தமானார்கள். இது ஒரு வகையில இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. என்ன? விசுவாசங்கிறது ஏதோ முடிஞ்ச பிறகு வர்றதில்லை. தேவன் சொன்ன வார்த்தையின் மேல நம்பிக்கை வச்சு வர்றது. அவர் பெரியவர், அவர் சொன்னா நடக்குங்கிற காணப்படாத விஷயங்கள் மேல வைக்கிற பூரண நம்பிக்கை அது அவர்களை அப்படியே சுத்தமாக்கியது. மேலும் அதுல ஒருத்தர் தான் பாருங்க, ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்த பாத்தறிங்க மூங்குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினானா என்ன? நன்றி செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். சமாரியன்னா அந்த காலத்துல ரொம்ப கீழ் ஜாதி மாதிரி மதிக்கவே மாட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தன், அவன் மட்டும்தான், எனக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தேவன் செஞ்சுட்டாருன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்து அவர் பாத்துல விழுந்து கண்ணீர் சிந்தி நன்றியோட துதிக்கிறான். தேவன் கேட்கிறாரு, எப்பா 10 பேர் சுகமானீங்களே, நீ ஒருத்தன் தானே வர்ற, மீத இருக்கிறவங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் வருது. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒளிய மற்றவரோடும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி நீ எழுந்து போவோம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தேவன் சொல்றாரு, ஓ விசுவாசம். இங்க முக்கியமா சில பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, இவன் சரீரத்துல மட்டும் மீட்பை பெறல, சுகத்தை பெறல, ஆவியிலையும் இயேசுவை அறிந்து தேவகுமாரன் என்று உணர்ந்து நித்திய ஜீவனையும் பெற்று கொண்டார். ஆனா மற்றவங்க எல்லாம் பாருங்க பாதி போயிட்டாங்க. அதனால என்னைக்குமே பாருங்க, விசுவாசம் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேல தேங்க்ஸ் கிவிங் அது மேல முக்கியம். நம்ம எவ்வளோ விஷயங்களை விசுவாச தேவனிடத்துல பெற்றிருப்போம். ஆனா அதை நினைச்சு நன்றி செலுத்துறோமா? ஐயோ 2ல பார்த்தீங்கன்னா, ஐயோ இது நடக்கலையே, அது நடக்கலையே, என்னத்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் என் வாழ்விலே இவ்வளவு நாள் தேவன் எவ்வளவோ காரியங்களை செய்தாரே, அதற்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்படின்னு மனதார நன்றி செலுத்தி பாருங்க. இதை விட மேலான ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவனுக்கு பாருங்க, சரீரத்துல சுகமான நன்றி செலுத்த வந்தான், ஆனா நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொண்டான். எல்லாவற்றிலும் அதுக்கடுத்து சொல்றாங்க, மற்றவங்களுக்கு கூட பல பிரச்சனைகள், மற்ற வியாதி மறுபடியும் கூட வந்திருக்கலாம். ஆனா இவன் இயேசுவை சொந்தமா ஏற்றுக்கொண்டதுனால அதுக்கடுத்து அவனுக்கு அந்த வியாதியே வரல. எல்லாத்துக்கும் மேல முழுமையாக அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொண்டான்.
எவ்வளவு பெரிய அருமை. ஆகவே இன்றைக்கு உங்க வாழ்வில நன்றி செலுத்துதலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. மிகப்பெரிய நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் இதோ உங்களை தேடி வருது. ஜெபிக்கலாம். சோதரம் அப்பா. அப்பா, நாங்களும் எப்பொழுதும் நன்றி நிறைந்த உள்ளவர்களாய் எங்களை எப்பொழுதும் ஆண்டவரை வைத்துக்கொள்ள நீர்தாமே எங்களுக்கு துணை செய்வீராக. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சோத்திரம் செலுத்துங்கள் என்று சொன்னது போல நாங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுத்து உமக்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி எல்லா காரியங்களையும் ஜெயத்தை எடுக்க விட்டுக் கொடுக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கிறேன்.